சாம் பல வருஷமா ஒரு சோலோ ஹிட் படத்துக்காக போராடிட்டு வராரு. அப்படி ஒரு ஹிட் படமா அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் இன்னைக்கு வெளிவந்த அஸ்திரம் படம் அமைஞ்சதான்னு பார்ப்போம். பெஸ்ட் மூவிஸ் தயாரிப்பில் அரவிந்த் ராஜகோபால் இயக்கத்தில் நடிகர்கள் சாம், நிரா, நிழல்கள் ரவி, அருள், சங்கர், ஜீவா ரவி, KR மார்ட்டின் இவங்கெல்லாம் நடித்து வெளியான படம் தான் அஸ்திரம். கதைக்களம் என்னன்னா, ஊட்டி பூங்கால வினோதமான முறையில் வந்து ஒருத்தர் தற்கொலை செஞ்சுப்பார். அதை விசாரிக்கிற வர போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் ஷாம். அது பின்னணியில் ஏதோ ஒரு மர்மம் இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த விசாரிக்கிறதுக்காக தீவிரம் காட்டுவார். அப்போது அதே மாதிரி சென்னை மற்றும் இன்னும் 2 இடங்களில் அதே பட்டனில் தற்கொலை நடந்திருக்கும். அதை தெரிஞ்சு கொண்ட ஷாம் வந்து அதை பற்றி மேலும் விசாரிக்கிறதுக்காக உயர் அதிகாரிகிட்ட அனுமதி கேட்பார். உயர் அதிகாரி வந்து அவருக்கு அனுமதி வழங்கினது மட்டும் இல்லாமல் காவலரை ஒருத்தரை உதவிக்கும் கொடுப்பாரு. தொடர்ந்து தற்கொலைகள் நடக்கிறத விசாரிக்க தொடங்கும் ஷாமுக்கு வந்து எந்தவித துப்புமே கிடைக்காத நிலையில் கல்லூரி நண்பர் ஒருவரை சந்திக்கிறாரு. ஷாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது தற்கொலை சம்பவங்கள் பற்றியும் இதுவரை தெரியாத தகவல்களை சொல்லிட்டு இருக்கிற அந்த நபர் திடீர்னு அவர் தேடி வந்து மற்றொருவரும் அதே முறையில் தற்கொலை செஞ்சுக்கிறாங்க. இதனால் காவல்துறையில் பெரும் பரபரப்பு ஏற்படுது. இதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வழக்குலேருந்து ஷாமை வந்து ரிலீவ் பண்ணுறாங்க. உயர் அதிகாரிகள் அவரை கட்டாய விடுப்புலேயே அனுப்பி வச்சுருவாங்க. ஷாமை பணியில் இல்லைனாலும் தன்னை சுற்றி நடக்கிற தொடர் தற்கொலைகள் சம்பவங்களையும் சில தகவல்கள் தன்னை தேடி வரதையும் வச்சுக்கிட்டு நமக்கு ஏதோ தொடர்பு இருக்குங்கிறத கண்டுபிடிக்க முயற்சி செய்வார் ஷாமு. அதோட முழுமையான பின்னணியை தெரிஞ்சு கொள்ள முயலும்போது பல அதிர்ச்சிகரமான உண்மைகளும் அவருக்கு தெரிய வரும். தற்கொலை எதனால் நடக்குது, இந்த வழக்கில் ஷாம் கண்டுபிடிச்சாரா இல்லையாங்கிறது தான் இந்த படத்தோட மீதி கதை. சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம்னாலே வரலாற்று பிணைவு கண்டிப்பாக இருக்கணும். அதற்கேற்றாற் போலவே ஜப்பான் மன்னன் கதையை ஒன்றை வச்சு விறுவிறுப்பான திரைக்கதையோடு சுவாரஸ்யமான கிரைம் த்ரில்லர் படத்தை கொடுத்துருக்காரு இயக்குனர் அரவிந்த் ராஜகோபால். ஹீரோ உட்பட எல்லா கேரக்டர்களையும் சமமாக நடத்துகிற அளவு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி திரைக்கதையை அமைச்சிருப்பார். அது இந்த படத்துக்கு பெரிய பலமாக அமைஞ்சிருக்கு. பரபரப்பாக சொல்கிற திரைக்கதையில் இன்ட்ரோல் பிளாக்கில் வில்லன் துப்பு கொடுத்தும் இறுதியோட படத்தை கிரிப்பாகாமல் கொண்டு போயிருப்பார். இதுக்கு இயக்குனருக்கு ஒரு சல்யூட்டே போடலாம். ஹீரோயிசம் இல்லாமல் காவல்துறை அதிகாரியாக மாறியிருக்க ஷாம் வந்து அவரோட உடல் மொழி மற்றும் விசாரிக்கிற விதம் இந்த கதாபாத்திரத்துக்கு பலம் சேர்க்கிற மாதிரியே அமைஞ்சிருக்கு. நாயகி நிரா கொடுக்குற வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க இந்த படத்தில். அதுபோக ஷாமோட போலீஸாக வரவர் புதுமுகம்னு தெரியாத அளவுக்கு ரொம்ப சிறப்பாக நடிப்பை வெளிப்படுத்தியிருப்பார். மனநல மருத்துவராக வர நிழல்கள் ரவி, காவல்துறை உயர் அதிகாரியாக நடிச்சிருக்கும் அருள் டி சங்கர் மற்றும் ஜீவா ரவி, JR மார்ட்டின் எல்லாருமே அவங்களோட பணியை சிறப்பாக செஞ்சுருப்பாங்க. இந்த படத்தில் திரைக்கதைக்கு பலம் சேர்த்துருப்பாங்க எல்லாருமே. கல்யாண் வெங்கட்ராமன் ஒளிப்பதிவில் காட்சிகள் பளிச்சிட வைக்கிற அளவுக்கு நல்லா இருக்குது. KR சுந்தரமூர்த்தியோட இசைகளும் பாடல்களும் பின்னணிகளும் கதைக்கு ஏற்றாற் போலவே அமைஞ்சிருக்கு. இந்த படத்தோட ப்ளஸ் மைனஸ் என்னன்னு பார்த்தலாம். பல கதாபாத்திரங்கள் அவங்களுக்கு தொடர்புடைய பல திருப்பங்கள் திரைக்கதையில் இருந்தாலும் அனைத்தையும் பார்வையாளர்கள் எளிதில் புரிஞ்சு கொள்கிற மாதிரி அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி யூகிக்க முடியாத படத்தை கொடுத்துருப்பது ப்ளஸ்ஸு. அதே நேரத்தில் ஜப்பான் மன்னனோட கதையை மட்டும் திரும்ப திரும்ப சொல்லுவது மைனஸாக அமைஞ்சிருக்கு. அதுபோக ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து நல்லாவே விறுவிறுப்பாக கொண்டு போயிருந்தாங்க, அதுவும் நல்லா இருக்குது. அதுபோக திரைக்கதை வந்து நல்லா அமைஞ்சிருக்கு. மொத்தத்தில் அஸ்திரம் படம் வந்து ரசிகர்களை கண்டிப்பாக தாக்கும். இது வந்து ஷாமுக்கு ஒரு வெற்றி படமாக கண்டிப்பாக அமையும். இதை என்னோட ரேட்டிங் வந்து 5க்கு 3 கொடுப்பேன். நீங்களும் இந்த படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்து என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.